ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ஹை சேலரியில வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய ஃபெலோஷிப் ப்ரோகிராம் வந்து குடுக்குறாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 1 இல்ல 2 இல்ல 38 மாவட்டத்துக்குமே வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. நீங்க உங்க சொந்த மாவட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, பசுமை தோழர்களா உங்களால வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் நீங்க டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலா வந்து இது எந்த மாதிரியான கான்செப்ட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கவர்ன்மெண்ட் கூட வந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அந்த 2 இயர்ஸ்மே உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது பெர் மந்த் சேலரியா ரூ. 65,000 சேலரி பிளஸ் வந்து உங்களுக்கு டிராவல் அலவன்ஸா வந்து ஒரு ₹10,000 வந்து குடுத்துடுறாங்க. டோட்டலா வந்து இந்த 2 இயர்ஸ்க்கு நீங்க வந்து ஒர்க் பண்றதுல எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ₹75,000 சேலரி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய புத்தாய்வு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்த பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. என்ன வொர்க், எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஏ டூ இசட் உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்புல சீஃப் மினிஸ்டருடைய கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோகிராம் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோகிராம யார் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மென்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்து இந்த ஒரு சீஃப் மினிஸ்டருடைய அந்த ஃபெலோஷிப் ப்ரோகிராம வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட் கூட சேர்ந்து வந்து ஒரு ஒர்க் தான் வந்து பண்ண போறீங்க. சரிங்களா? பசுமை தோழர்களா நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பசுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணி, அதுல வேலைக்கு வந்து ஆட்கள வந்து தேர்வு செய்வாங்க. அந்த விதத்துல இந்த வருஷமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, பேஸ் 2ல வந்து டிஎன்சிஎம் உடைய அந்த கிரீன் ஃபெலோஷிப் புரோகிராம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. அட்வர்டைஸ்மென்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிரீன் ஃபெலோ அண்டர் த சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் புரோகிராம் பேஸ் 2 2025 to 27. மோஸ்ட்லி வந்து ஃபெலோஷிப்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து குடுப்பாங்க. அதே மாரி தான் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க 2025ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, 2027 வரைக்கும் உங்களால வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அது டெம்பரரியாவே இருந்தாலும் 75,000 சேலரி வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, தாராளமாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க யுஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே. நீங்க தாராளமாக இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளை வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து அவங்க குடுத்திருக்கக்கூடிய பேசிக் நாலேட்ஜ், பேசிக் விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நோட்டிஃபிகேஷன் அதுக்கான லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பசுமை தோழர்கள் அப்படிங்கிற ஒரு டிசிக்னேஷன்ல தான் உங்கள வந்து ஆட்கள வந்து தேர்வு செய்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் பசுமை புத்தாய்வு திட்டம் 2025 to 27 சரிங்களா? பசுமை தோழர்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. இது யார் வந்து நடத்துறாங்க அப்படின்னா வந்து அந்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு ஃபெலோஷிப் புரோகிராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல வந்து பசுமை தோழர்கள் அப்படிங்கிறது வந்து 38 நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. பதவி காலம் அப்படிங்கிறது 2 ஆண்டு. 2 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். அதாவது அறிவுசார் ஆலோசகர்கள வந்து அறிவுசார் கல்வி நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இணையதளம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அடுத்த மாசம். அதாவது ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க தாராளமாக ஜூன் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதுல வந்து அவங்க எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க சொல்ல வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, டோட்டல் ஆஃப் 38 ஃபெலோஷிப் கிரீன் ஃபெலோஸ் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஃபெலோ அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து நாலேட்ஜஸ் அப்படிங்கிற வந்து வேணும் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடி ஆஃப் நாலேட்ஜ் ஆன் ஏரியாஸ் ரிலேட்டட் என்விரான்மென்ட். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் அதே மாரி லோக்கல் ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. increase the citizen engagement and participation of the all policy enrollments அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் யூஸ் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அந்த டெலிவரி என்விரான்மென்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு நீங்க சர்வீஸா தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா உங்ககிட்ட வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து கேட்கறாங்க. அந்த எலிஜிபிலிட்டிய நீங்க வந்து
ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா நீங்க வந்து இருக்கணும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா வந்து பேச தெரியணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஓரல், ரிட்டன், ஸ்பீக்கிங், ஸ்போக்கன் கண்டிப்பா இது மூணுமே உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித்தவுட் அடாப்ட் நாலேஜ் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் வித் நாட் நாட் பி எலிஜிபிள் செலெக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது தமிழ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை பத்தாது. இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியா வந்து தெரியணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல இருந்து முக்கியமா நம்ம வந்து எலிஜிபிலிட்டிய பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 2 விதமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து 2 இயர்ஸ் புரோகிராம் நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டோம். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பீரியட்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர் கிராஜுவேட் வித் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர்டு உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது யூஜில 70% மேல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. 2வது ஆப்ஷன் நீங்க யூஜி வந்து முடிச்சுட்டு பிஜியும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறது வந்து லைஃப் சயின்ஸ், என்விரான்மெண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட்ரி, பப்ளிக் பாலிசி, என்விரான்மெண்ட், இன்ஜினியரிங் வித் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 70% அப்படிங்கிறது உங்களோட போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு நீங்க யூஜி ஏதாச்சும் ஒரு யூஜில நீங்க வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது 70%, அப்படி பிஜில நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் 70% வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்க அண்டர் கிராஜுவேட் மூலியமா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் பீரியட்ஸ் ஆஃப் paid work experience in the area of life science, environment science, management technology, அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, பப்ளிக் பாலிசி இந்த மாதிரியான கேட்டகரியில ஃபீல்டுல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆவது நீங்க வந்து உங்களோட யூஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே. அவங்க வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் போஸ்ட் கிராஜுவேட் மூலியமா நீங்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து கேட்கல. நீங்க டைரக்டா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு நீங்க தாராளமாக இந்த செகண்ட் பேஸ்டு பிலோசபி ப்ரோக்ராமுக்கு உங்களால வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம டிகிரி முடிச்சாலே மினிமம் வந்து நம்மளுக்கு 18, 19 தாண்டி தான் நம்ம வந்து டிகிரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது 30க்குள்ள வந்து இருக்கணும். நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறவங்க மட்டும் மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜென்ரல், எம்பிசி, பிஎன்சி, டிஎன்சி, பிசிஎம், பிசி இவங்க எல்லாருமே வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து சேலரி அப்படிங்கிறது மந்த்லி பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 65,000 ரூபாய் பிளஸ் வந்து உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 10,000 வந்து கொடுத்துட்றாங்க. டோட்டலா வந்து 75,000 உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸலண்டா ஓவரால் அண்ட் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்பு, பப்ளிக் ஸ்பீக்கிங், அதே மாதிரி வந்து ரைட்டிங், ஒர்க் பிளேஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் போயிட்டு நீங்க வந்து ஸ்டேஜில் போயிட்டு பேசக்கூடிய திறன்கள் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு, வெயில் வர அடிக்குது, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்து அதை பத்தி நீங்க நாலேஜஸ் வந்து எடுக்கணும். கிளீன் அப் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். கம்யூனிட்டி பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட வந்து நாலேஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ வேகன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மளுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகுது. அதுல ஜென்ரல் அதாவது ஜென்ரல்லே வந்து ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிசி பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 10 வேகன்சி, முஸ்லீம்க்கு வந்து ஒரு வேகன்ட், எம்பிசிக்கு வந்து 7 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 5, எஸ்சி ஏக்கு வந்து 1, எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு 1, டோட்டலா நம்மளுக்கு வந்து 36 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பிஹெச் அதாவது வந்து நீங்க பிசிக்கல் ஹேண்டிகேப்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வேகன்சிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து 2 தான். அதுல வந்து ஓசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்டும், எம்பிசிக்கு ஒரு வேக்கண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலா நம்மளுக்கு வந்து 38 மாவட்டத்துக்குமே வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்குங்க. சரிங்களா? நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க தாராளமாக வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபார்ம் வச்சு நீங்க ஃபில் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். உங்களுடைய டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க மேபி வந்து பிஹெச்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டிஆர்னே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நார்மலா டிகிரிஸ் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மேல்னா மிஸ்டர் கொடுங்க, இல்ல ஃபீமேல்னா மிஸ்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க 10th மார்க் ஷீட்ல நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க மேல் ஜெண்டர் மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க.
உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வித் வந்து மொபைல் நம்பர் வித் வாட்ஸ்அப்போட இருக்கிற மாதிரியான மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களோட அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலீஜியன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய அஸ்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை சப் கேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாதி பெயர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க டிஃபரெண்ட் லேபிள் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டிசபிலிட்டி டைப் இது எல்லாமே கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லைன்னா இது வந்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சொந்த வீட்டு முகவரியை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ உங்களோட சிட்டி நேம், எந்த ஸ்டேட்டு பின்கோடு, அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அந்த சிட்டி அந்த ஸ்டேட்டு பின்கோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 10th வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்க, அதே மாதிரி 10th மார்க் ஷீட் நம்பரு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 12th வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்க அதுக்கான மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 12th மார்க் ஷீட் நம்பரு, அதே மாதிரி வந்து நீங்க டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பர்சன்டேஜ், டிப்ளமோ பண்ணலைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி வந்து நீங்க அண்டர் கிராஜுவேட், அதே மாதிரி வந்து அகாடமிக் டிசிப்ளின் நீங்க வந்து என்ன பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. அந்த ஆப்ஷனை கரெக்டா நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க எந்த காலேஜ் வந்து படிச்சீங்க, அந்த காலேஜ் எந்த சிட்டில இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த கண்ட்ரில இருக்கு, பின்கோட் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பிளேஸ், அதாவது இந்த ஃபெலோஷிப்பா நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எலிஜிபிளா வரீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2 3 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றதா இருந்தாலும் கூட உங்களால வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைனலா வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு அக்ரிய நீங்க சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்வர்ட் ஆகும். இதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்மள வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னா நம்மளோட யூஜி பர்சன்டேஜையும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த இன்டர்வியூ, கண்டிப்பா இது வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நடக்கும். இன்டர்வியூல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதன் மூலியமா நபர்களை வந்து தேர்வு செய்யறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.